சந்திரசேகர், பாஜகவை விட இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்கட்சிகளைத்தான் அதிகம் பயமுறுத்தி இருக்கணும் அப்படின்றதான் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பல அரசியல் பார்வையாளர்கள் சொல்றது. பாஜக கிட்ட ஒரு பெரிய நிறுவன எந்திரம் இருக்கு. அவங்களால இன்னும் 20 வருடங்களுக்கு இந்த எந்திரத்தை வச்சு மட்டுமே தேர்தலை சந்திக்க முடியும். ஆனா எதிர்கட்சிகள் நிறைய விஷயங்கள்ல சிதறுண்டு இருக்கிறாங்க. கடந்த ஏப்ரல்ல நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கும் இந்த கூட்டத்தொடருக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, மேலும் பலவீனமாகி இருக்கு அப்படின்றதான் பொதுவான பார்வையாக இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை நாங்க நம்பல, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியையும் நாங்க நம்பல, நாங்க தனித்து செயல்படுறோம் அப்படின்னு இருக்கும்போது இழப்பு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கா எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய கட்சிகளுக்கா? இல்ல, இத கட்சி ரீதியா நான் பார்க்கல. ஆனா இன்றைக்கு காங்கிரஸ் எந்த அரசியலாக நீங்க பாருங்க. இல்ல, ஒரு நிமிஷம். இன்றைக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கலங்கிறத நான் மறுக்கிறேன். திரு நிரஞ்சன் குறிப்பிடுறாரு. இன்றைக்கு இதை முன்னிறுத்தி தான் பாராளுமன்றமே முடக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியால முடக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சி குரல் எழுப்பி இருக்கிறது. இன்றைக்கு திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருக்காரு. இதை பத்தி விவாதிக்கணும்னு ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருக்காரு, நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. அது மட்டுமல்ல, இந்த பேப்பர் லீக்கை பத்தி விசாரிக்கணும்ன்றத விவாதிக்கணும் தான் இன்றைக்கு பாராளுமன்றமே முடக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு, முழு நாளும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இதை முன்னிறுத்தி தான். அப்படிங்கிறப்ப எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்ற குற்றச்சாட்டு சரியானதல்லன்றது நான் நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, நீங்க இவர்களுடைய எண்ணம்ன்றது ஒன்று, பாராளுமன்றத்துக்கு உள்ள நம்பர் கேம். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை நம்பர் கேம். அதாவது எந்த விவாதத்துக்கும் தயாராக இருக்க மாட்டாங்க. நீங்க மணிப்பூர் விவகாரத்தில் அவ்வளவு பெரிய கலவரம் நடந்து அவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகு 2 குழுக்களுக்கிடையே பிரிந்து ஒரு குழுவை அந்த மாநில ஆளும் கட்சியே, ஆளும் முதலமைச்சரே சப்போர்ட் பண்றாருன்ற ஒரு சந்தேகம் இருந்த நிலையில் கூட விவாதிக்க வேண்டும் என்று குரல் எழுப்பியது போல கூட ஒரு வார்த்தை மணிப்பூரை பத்தி பேசல. அதுக்காக எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்ற அளவுக்கு வந்ததை நம்ம பார்த்தோம் பாராளுமன்ற விவாதத்தில். அதே மாதிரி அந்த நாடாளுமன்றத்தில் இருந்து எதிர்கட்சிகளுடைய பலத்துக்கும் இப்ப இருக்கிற பலத்துக்கும் ஒன்னா அப்படின்றது ஒரு இல்ல. அது நான் ஒத்துக்கிறேன். அதுல மாறுபட்ட சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் இப்ப ஒன்று இதுல இந்த 3 மாநில 4 மாநில தேர்தலுக்கு பிறகு மம்தா பானர்ஜியினுடைய கட்சியில் இருந்து 20 எம்பிக்களை உடைத்து அவர்கள் தனியாக ஒரு கட்சியாக இயங்குவதாக வைத்திருக்கிறார்கள். ஒன்று. அதே மாதிரி ராஜ்யசபாலையும் ஒரு 7 பேரை தனி கட்சியா, தனி அணியா அங்கீகரிச்சிருக்காரு சபாநாயகர். இது மாதிரி அவர்கள் எல்லா கட்சிகளையும் உடைத்து அந்த 2/3 தான் மட்டுமே அந்த ஒரு மசோதாக்களை எல்லாம் கொண்டு வந்தால் நிறைவேற்ற முடியும், நிறைவேற்றி விடலாம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். பேசுவோம். அரசியல் விமர்சகர் ராமசுவாமி மையப்பனும் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பாஜக ஆட்சியில் நடக்கக்கூடிய போராட்டங்களை பிரஸ்டீஜ் இஷ்யூவாக பார்க்கிறது அப்படின்றது, பாஜக பார்க்கிறது அப்படின்றது சந்திரசேகரனுடைய பார்வையாக இருக்கிறது. நிரஞ்சன் என்ன சொல்றாருன்னா, பாஜக ஆட்சியில நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கிறது, ஆனா எதுலையுமே அக்கௌண்டபிலிட்டி எடுத்து எந்த ஒரு போராட்டத்திற்கும் அவங்க பதில் சொல்லல அப்படின்றது அவருடைய பார்வையாக இருக்கிறது. இந்த சிஜேபி புரோட்டஸ்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். ராமசுவாமி மெய்யப்பன், கொஞ்சம் ஆடியோ கொஞ்சம் இஷ்யூவா இருக்கிறது, நீங்க தொடரலாம், முடிச்சிரு. அதே மாதிரி நீங்க இப்பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களாக இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இவங்க இன்றைக்கு தான் நீங்க அனுமதி வாங்கலன்னு கூட அவர்கிட்ட கேட்டிருந்தீங்க. இன்றைக்கு வெளியில் புரொட்டஸ்டா அவங்க போறதுக்கு தான் பேரணியா போறது. அது பேரணி அனுமதிக்க மாட்டாங்க, அனுமதி இல்லாம தான் பேரணியா போவாங்க. நீங்க இந்த 25 நாள்ல நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா அவங்க பேரணி போற சிச்சுவேஷன் ஏன் வந்திருக்க போகுது? அதுதானே உங்களுக்கு இன்றைக்கு உள்ள அங்க நிலைமை. அதுதானே நீங்க ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. நீங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு யாராவது ஒரு குழு அனுப்பியிருக்கலாம், மத்திய அமைச்சரை அனுப்பியிருக்கலாம். அனுப்பி ஏதோ ஒரு 5 கோரிக்கை கொடுக்குறாங்க. 2 கோரிக்கையை நாங்க இப்பொழுது நிறைவேற்றோம், ஒரு கோரிக்கையை நாங்க அப்புறம் பரிசீலிக்கிறோம், இந்த மாதிரியாவது சொல்லலாமா இல்லையா? ஆனா எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்காம போராட்டம் பண்ணா பண்ணுங்க, நீங்க பாட்டுக்கு எது வேணா செய்யுங்க, அவர் இறக்க போறாரா, இறந்தாலும் பரவாயில்லை அந்த ரேஞ்சுக்கு. ஏன்னா விவசாயிகள் போராட்டத்தில் 700 பேர் இறந்தாங்க. அதுக்கு டிஃபரெண்ட் இருக்குன்றது ஒரு விஷயத்துல ஒத்துக்கணும். ஏன்னா அது அந்த போராட்ட வழிமுறை என்பது வேற. விவசாயிகள் ஏற்கனவே போராடியவர்கள், இது ஒரு தன்னெழுச்சியாக இளைஞர்கள், ஜென்சி இது மாதிரி உள்ளவர்கள் போராடுறாங்க. இதுல முன்னாடி கூட அந்த அக்னிவீர் போராட்டத்தை கூட நம்ம பார்த்தோம். அக்னிவீர்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பீகார் வடமாநில இளைஞர்கள் எல்லாம் போராடும் பொழுது அதையுமே இப்படித்தான் ஒடுக்குனாங்க. இது எந்த இதுக்குமே நீங்க அக்கௌண்டபிலிட்டி அதுதான் சொல்றீங்க. அந்த அக்கௌண்டபிலிட்டி யார் எடுத்துக்கிறது?
இதுல இதுவரைக்கும் இந்த 12 ஆண்டுகள்ல சொல்றாங்க எவ்வளவுன்னா 152 வினாத்தாள் கசிவு நடந்திருக்குன்றாங்க, இன்க்ளூடிங் இந்த சிபிஎஸ்இ வினாத்தாள் கசிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா 152 நடந்திருக்கு. இது வரைக்கும் கைதுன்னு அது சம்பந்தமான அரஸ்ட்னு எதுவும் கிடையாது. அப்படின்னா யாரு கசிய விடுறது? நீங்க திடீர்னு பார்த்தா அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு டெலகிராம் ஆப்பை முடக்குறாங்க. இவர்களோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னா, இவர்களுடைய போராட்டங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னா, சீனா வந்து நம்ம மீது ஆக்கிரமிப்பு, சீனாவை எதிர்த்து போரிடுறோம்னு சொல்லிட்டு சீனாவோட ஆப் எல்லாம் தடை பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. 45 சீனா ஆப்புகளை தடை பண்ணி விட்டோம். 2014 அண்ணா ஹசாரே போராட்டத்தை நினைவுபடுத்தினீங்க. அந்த கட்சிக்கு ஒரு அந்த ஒரு இயக்கத்துக்கு ஏதேனும் ஒரு சிறு கட்டமைப்பாவது இருந்தது. அந்த இயக்கத்தின் முகமாக அண்ணா ஹசாரே இருந்தார். பின்னாட்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் உருவானார். இந்த சிஜேபி இயக்கத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு எல்லாம் கிடையாது. சோசியல் மீடியால பார்த்து அவங்க திரள்றாங்க அப்படின்றது ஒரு பார்வையாக இருக்கிறது. இந்த விஷயமே இந்த சோசியல் மீடியாக்கள்ல திரளக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கையே இவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இந்தியா முழுக்க ஏதேனும் ஒரு அதிருப்தியை அந்த பிஜேபி ஆட்சி மேல அவங்க உருவாக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களால முடிகிறது, ஏன் காங்கிரஸால முடியல அப்படின்றதுதான். இல்லங்க, நீங்க பொதுவா காங்கிரஸ் ஏன் இளைஞர்கள் நம்பல? நீங்க இளைஞர்களுக்காக பல விஷயங்களை முன்னெடுக்கிறீங்க. காங்கிரஸ் இளைஞர்களுடைய தலைவராகத்தான் ராகுல் காந்தி தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். அப்படி இருக்கும்போது இவர்களுடைய கவனம் ஏன் காங்கிரஸை நோக்கியோ ராகுல் காந்தியை நோக்கியோ திரும்பல அப்படின்றது சரியான கேள்வி. அது சரியான புள்ளியில தான் நகர்றீங்க. அதற்கான நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக தான் காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்கிறது. நீங்க முதல்ல ராகுல் காந்தி வந்து இளைஞர் காங்கிரஸ்ல தான் என்ட்ரானார். இளைஞர் காங்கிரஸ்ல என்ட்ராகிறப்ப இந்தியா முழுக்க ஆப்ல தான் இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் எல்லாம் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் புதிய முயற்சிகள் எல்லாம் எடுத்தார். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அரசியல் ரீதியாக இந்த பாஜகவுடைய கட்டமைப்பை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இல்லையா, அல்லது பாஜக அந்த இவர்களை பற்றிய ஒரு தவறான பிம்பங்களை கட்டமைக்கிறதுல காங்கிரஸ் கட்சியும் அதற்கான இதை முன்னெடுத்து செல்ல முடியலையா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா தான் இருக்கு. நீங்க பாஜக என்ன செய்யறாங்க? முதல்ல ஒரு தனிமனித தாக்குதல். ராகுல் காந்தியை யார் முன்னிலைப்படுத்துறாங்களோ, யார் வர்றாங்களோ, முதல்ல காங்கிரஸ் இல்லாத பாரத், காங்கிரஸ் முக்த் பாரத்னு கொண்டு வந்தாங்க. கடைசியில ராகுல் காந்தி மீது ஒரு தனிப்பட்ட தாக்குதல். ராகுல் காந்தி மீது ஒரு சரியான நபர் இல்லை, சரி அவர் வந்து ஏதோ ஒரு குடும்ப வாரிசு அரசியல் பண்றாரு அல்லது வேற ஏதாவது ஒன்று, இப்படி இளவரசர், இப்படி அவர் மீதான ஒரு பிம்பத்தை குலைப்பதற்கு, அதாவது அவர் மீதான நல்லெண்ணத்தை மக்களிடையே குலைப்பதற்கே பல ஆயிரம் கோடி செலவு பண்ணதெல்லாம் வெளியில வந்துச்சு. ஆனாலும் அதை மீறிதான் இன்றைக்கு பாத்தீங்கன்னா மக்களோடு இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரை, மணிப்பூர்லேருந்து மகாராஷ்டிரா வரை ஒரு நடைப்பயணம் மேற்கொண்ட தலைவர்னு இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்பொழுது இருக்கின்ற தலைவர்கள்ல எனக்கு தெரிந்து வேற யாரும் இல்லை. நீங்க இருந்தா சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டு மக்களோடு இருக்கிறேன், அது மாதிரி எல்லா தரப்பு மக்களையும் கவர்ற அளவுக்கு அவர் எல்லா இடத்துக்கும் போறாரு. இளைஞர்களுடைய நம்பிக்கை நோக்கி வரல. அது நீங்க ஒரு தனி மனித ஒரு ராகுல் காந்தி மட்டுமே அதனை செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் அவர் கடுமையாக உழைக்கிறார். அதை கீழ்மட்ட அளவுல கொண்டு சென்று சேர்ப்பதற்கான கட்டமைப்புகள் சரியாக இல்லையா என்றது கூட ஒரு கேள்விக்குறிதான். நீங்க அவர் இருக்காரு அப்படின்னு சொன்னா இங்கிருந்து கீழே வரைக்கும் மோடி அவர்கள் இருக்காருன்னா RSS இருக்கு, அதுக்கு பின்னணியில வேலை செய்யுது. அதற்கடுத்து கவர்மெண்ட் வந்த பிறகு பல அரசு இயந்திரங்களையும் அவங்க யூஸ் பண்றாங்க. எல்லாவற்றையும் அது இல்லை என்று சொன்னால் கூட RSS போன்ற ஒரு பின்னணியில் இயங்குகின்ற ஒரு இயக்கம் மாதிரி நம்ம காங்கிரஸ் கட்சியில் இல்லை என்பதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னொன்று, காங்கிரஸ் கட்சியின் முகமாக ராகுல் காந்தி இருக்கிறார் என்று சொன்னால் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே கூட காமராஜரை முன்னிறுத்தி பண்ணா நீங்க வேற யாரும் கிடையாது. காமராஜரை முன்னிறுத்திங்கன்னா அதுக்கு உள்ள டால் லீடர் வேற யாரும் கிடையாது, தமிழ்நாட்டில் வேற யாரும் கிடையாது. ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாம் மற்ற தலைவர்களை முன்னிறுத்தி வரும்பொழுது நாங்கள் காமராஜரை முன்னிறுத்தி எங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்பதை நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கிறதுங்கிறது மட்டும் மறுக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் வந்து அது நிரஞ்சன் சீரும்.